ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் பச்சை பயிரில் கடையல் பண்ண போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய பச்சை பயிர் கடையல். பச்சை பயிர் கடையல் இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சிங்கன்னா எப்போயுமே இதே தான் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை பயிர் கடையல். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 150 கிராம் பச்சை பயிறு இப்போ இதை வறுத்துக்கலாம். பச்சைப்பயிறு நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுக்கிறப்போ நல்ல மணமாகவும் லைட்டாக கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் எடுத்துடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கழுவிக்கலாம். பச்சைப்பயிரை கழுவி எடுத்தாச்சு. இதில் 3 வரமிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், 2 தக்காளி, உப்பு, தண்ணி. பயிர் நல்லா மூங்கணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி, அடுத்து கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4 போல் பூண்டுப்பல், 4 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கருக விடாமல் இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதை வேக வச்ச பருப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அருமையாக கடைஞ்சாச்சு. இப்போ இந்த பச்சைப்பயிர் கடையில் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி செஞ்சாலும் சரி, அப்புறமா தோசை வச்சுக்கிட்டாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இந்த பச்சைப்பயிறு நல்லாயிருக்கும். இந்த பச்சைப்பயிர் கடையில் கோயம்புத்தூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. கோயம்புத்தூர் சைடில் பருப்பு கடையில் பண்ணணும் அப்படின்னாலே இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.